கோவிலுக்குள்ளே நுழையும் போது இப்படி ஒரு மங்கள இசை கேட்டால் யாருக்கு தான் மனசு நிம்மதியாக இருக்காது. கேட்போம், கேட்டுட்டு அனுபவிப்போம். மங்கள இசை கேட்டுட்டே தட்டொழியும் சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த சிற்பத்தெல்லாம் அனுபவிச்சுன்னு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? திருமக்குளக்கரையில் இருக்கோம். திருமக்குளம்னோன்னு ஒரு சின்ன இது நம்ம பாதுகாக்க வேண்டியது பெரிய பெரிய. சரி, நம்ம எதுக்கு இல்லாததை சொல்லணும், இருக்கிறத மட்டும் பேசுவோம். நம்ம நிஜமாகவே பொக்கிஷமாக கிடச்சது. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கோ. இதோ இடக்காப்பு மண்டபத்தெல்லாம் சேவிச்சுன்னு இருக்கோம். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கோ. நம்ம இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணில் நின்று இருக்கும்போது ஆற்று வாசலில் வரோம், ஏதாவது ஒரு காரணமாக வரும். அப்போ நம்மளையும் அறியாமல் இந்த தாயார் இந்த இடத்துல தான் இருந்திருக்கா, இங்கே குளிக்க போயிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எத்தனை பேருக்கு இது ஒரு மனசில் ஒரு சந்தோஷமும் நம்மள அறியாமையும் ஒரு இது இருக்கும். தாய் மண்ணே வடக்கம்னு சொல்லி பாரத பூமியை தொட்டு சேவிக்கிற மாதிரி ஒரு பண்பு இல்லை. தாயார் இந்த பூமியில் நடந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி நிஜமாகவே இந்த மண்ணை தொட்டு குங்குமமாக இட்டுக்கிறது. குங்குமத்துக்கு கோவிலுக்கு போகணும், அவளோட திருவடி குங்குமத்துக்கு கை நீட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவள் பாதம் பட்ட இடமெல்லாம் திருவடி குங்குமம் தானே, இந்த மண்ணே திருவடி குங்குமம் தானே. நிஜம் ஒருவேளை இது திருநெல்வேலி கல்வான்னு சொல்வா, அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா. இது தெரியாமல் இருந்தவாளே இருக்க முடியாது. நிறையா தெரிஞ்சிருக்கோம், நம்மளும் நிறையா தடவை அனுபவிச்சிருப்போம். இருந்தாலும் பகவத் அனுபவம் திருப்பி அனுபவிக்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். அனந்தாழ்வான் சுவாமி பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் தாயாரோட திருமக்குளத்தில் தாயாரோட மகிமை தெரிஞ்சு தீர்த்தமாட வரார். அவரோட சிஷ்யாலாம் குளிச்சுட்டு வெளியில் குளத்துக்கு வந்ததுக்கப்புறமும் கீழே குனிஞ்சு ஏதோ தேடின்னு இருக்காரா. என்னன்னு கேட்டபோது, தாயார் குளிச்சு விட்டுட்டு போன ஒத்த மஞ்சத்துண்டு கிடைக்காதா, ஒரு மஞ்சக்கிழங்கு கிடைக்காதான்னு ஏங்கி தேடினாரா. அனந்தாழ்வான் சுவாமி நிஜம். இன்னமும் திருப்பதி மலையில் அவருக்குன்னு ஒரு திரு தோட்டம் அமைச்சு அவரோடதுலேருந்து தான் பெருமாள் உகந்து ஏற்றுக்கிறார். அந்த புஷ்பங்களை மட்டும்தான் அப்படின்னு நம்ம அனுபவிக்கிறோம். மற்ற எதையுமே பெருமாள் உகந்து ஏற்றுக்கிறதில்ல, அவர் தேடி இருக்கார். அனந்தாழ்வான் சுவாமி உண்மை, அவர் சேவித்த தாயார் மட்டும் உண்மை இல்லாமல் போயிடுமா? நிஜம். இன்றைக்கும் பெரியாழ்வார் வம்சத்தில் வந்தவாழ இந்த ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனுபவிக்கிறோம். தாயார் நிஜம், பிரத்யக்ஷ தெய்வம், நின்று பேசுகிற தெய்வம். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்படி வேணால் சோதிச்சு பாருங்க. சரி, கதைக்கு வருவோம். 8 வருஷங்கள் கழித்து பிப்ரவரி மாதம் 24, 25, 26 3 நாள் ஆண்டாள் நாச்சியார் தொப்போத்சவம் கொண்டாட போகிறா. ஆண்டாளுக்கே 3 நாளா? இல்லை, முதல் நாள் தொப்பத்தில் ஆண்டாளும் மன்னாரும் மட்டும் எழுறா. 2வது நாள் பெரிய பெருமாள், பெரிய ஆழ்வார், பெரிய கோபுரம், பெரிய குளம் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர், எல்லாமே பெருசு. ஆண்டாளும் பெரிய மனசுக்காரி. சரியா? சாயக்கொட்டக்காரி தான், பெரிய மனசுக்காரி. 2வது நாள் தொப்பத்தில் பெரிய பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியோட பெரிய ஆழ்வார், ஸ்ரீனிவாச பெருமாள் எழுறார். திருவண்ணாமலையில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளோட உற்சவர் இங்கே இருக்குதுன்னு நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, அவர் இங்கே எழுறார். 3வது நாள் ராமர் சீதா லக்ஷ்மணனோட, கிருஷ்ணர் ருக்மிணி சத்யபாமாவோட. இந்த கிருஷ்ணரோட இது பக்கத்தில் கிருஷ்ணங்கோவில் இருக்குது. ஆண்டாள் இங்கே தான் சயன சேவை கொண்டாடுறா. அவரோட உற்சவரும் இங்கே தான் எழுதியிருக்கார். 3வது நாள் சுந்தரராஜ பெருமாள் காட்டழகர். இங்கே பிருகுமகரிஷி மோட்சம் எல்லா கதையும் அனுபவிச்சிருப்போம் இல்லையா. அவர் அசல் காட்டழகர் மாதிரியே நூப்புரகங்கை இருக்குது. இங்கேயும் பக்கத்தில் பெருமாள் எழுதியிருக்கார். அவரோட உற்சவரும் இங்கே ஆண்டாள் கோவிலில் ஏழிருக்கா. சுத்துக்கோவில் போகும்போது சேவிக்கலாம். சுந்தரவல்லி சவுந்தரவல்லியோட இங்கே ஏழிருக்கார். 3வது நாள் தொப்பத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், கிருஷ்ணர்,
ருக்மிணி சத்யபாமையோட, சுந்தரராஜன் சுந்தரவல்லி சௌந்தரவல்லியோட 3 நாள் தொப்பம் கொண்டாடுறார் பெருமாள். அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். சரி, இவ்வளவு உத்தமோத்தமமான இதை கேள்விப்படுறதுக்கே நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம்னு நான் சொல்லலை. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு யாராவது சொன்னாலே அவள் காலில் விழுந்து சேவிச்சிரும் அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட ஊரில் வசிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நாள் இருந்தாலே அவளுக்கு மோட்சங்கிறா. இங்கே நித்தியவாசம் பண்ண வச்சுருக்கா பெருமாள். அப்படியே அணைச்சிண்டு திருவடி நிழலை கொடுத்து இருக்க வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ மகாத்மியம், இவ்வளோ மகோன்னதமான குளம் நம்ம பக்கத்தில் கிடச்சிருக்கு. இத்தனை வருஷங்கள் கழித்து நிறைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே தொப்பம் கொண்டாடுற பாக்கியம், அதை ஆண்டாள் கொண்டாடுறா, அதை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த குளத்தை நம்ம எப்படி வச்சுருக்கணும்? உங்கள் ஆத்தை எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படி வச்சுக்க வேண்டாமா? என்ன வேணால் பண்ணுவேளா? இதை விட நான் இறங்கி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதில் இல்லாததெல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ கேவலமாக அதை ட்ரீட் பண்ணுறோம். ஒரு தாயை மதிக்கிற மாதிரி தாயும் தண்ணியும் வசதியாக நினைக்க வேண்டாமா? நீங்களே இதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் இது அவள் பண்ணல இவா பண்ணலன்னு அடுத்தவா மேலே பழிய போடுறதை விட்டுட்டு இதை எத்தனை பேருக்கு பாஸ் பண்ண முடியுமோ பாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அவாவா கடமையாக நினச்சிண்டு நீட்டாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், அவாவா வீட்டை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு தாழ்மையோடு பிரார்த்திக்கிறேன். கூடியிருந்து குளிர்ந்த எல்லோரும் பாவாய். இன்னும் இன்னைக்கு 24, 25, 26 நம்ம கையில் தான் இருக்குது. தாயார் குளத்தை நீட்டாக வச்சுக்கிறது, நீட்டாக பார்த்துக்கிறது. அவளோட குழந்தைகள் நம்ம அம்மா ஏழை போகிறா. நம்ம வீடு, நம்ம அம்மா, நம்ம கோவில் இல்லையா? நம்ம கடமை இல்லையா? பார்ப்போம்.